ஆனால் காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேற என்னென்ன சொல்ல முடியும்? காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு சோலை ஏதாவது தப்பாக சொன்னாருன்னா என்ன ஆவார் சோலை? இது சென்சார் பண்ண ட்ரெய்லர், இது வராது யூடியூப்ல. கண்டிப்பாக வேற ட்ரெய்லர் வச்சிருப்பாங்க. சாதாரண ஆளுங்க இல்லை இவனுக்கு, பின்னாடி இருக்கவனுங்க. இது ஆரம்பம் தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அது 11:52 இது இன்னொரு 7 நிமிஷம். புது ட்ரெய்லர் தானே சொன்னல. அதை நம்பி தானே தைரியமா பேப்பர்ல கதை எழுதுறது. வேற யாரை நம்பி எழுதுறது? திரௌபதி நான் சந்திக்க பிரச்சனை நான் தனியா சந்திச்சேன். இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ஜென்ம பூமி ராமரை பிரதிஷ்டப்படும் போது சில பேர் மட்டும் 6 மணிக்கு விளக்கேற்ற விட்டால் நாங்கள் தீவிரவாதி என்று சொன்னார்கள். அவனுடைய கலர் வந்து நீளம். தயாரிப்பாளரின் கம்பெனி பேரை வைத்துக் கொண்டு இதற்கு வன்மம் செய்கிறவர்களை பார்க்கும்போது வேதனை இருக்கிறது. தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் வெளியே அது உதவி இயக்குனர் இருக்கும்போது அதை வரமாட்டேங்குது. ஒரு படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்களை நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டாரு. நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகாநபர். இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ஜென்ம பூமி ராமரை பிரதிஷ்டப்படும் போது சில பேர் மட்டும் 6 மணிக்கு விளக்கேற்ற விட்டால் நாங்கள் தீவிரவாதி என்று சொன்னார்கள். ராமனுடைய கலர் வந்து நீளம். அந்த நீளத்தையே தன் தயாரிப்பாளரின் கம்பெனி பேரை வைத்துக் கொண்டு இதற்கு வன்மம் செய்கிறவர்களை பார்க்கும்போது வேதனை இருக்கிறது. காடு வெட்டி என்பது வரலாற்றில் இருக்கிற மிக சரித்திரமான ஒரு சொல்லுங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கிறது. அனைத்து சமூக பெண்களுக்காக யாரை பத்தியும் கவலைப்படாம அஞ்சாம பின்வாங்காம குரல் காத்தவனுடைய ஒரு அடையாள குரல் இது. இதை அனுமதிங்கன்னு சொன்னோம். இல்ல சார் அது ஒரு மாதிரியான நீங்க வெறி ஏத்துறீங்க சார். என்னங்க இது? யாருங்க என்னங்க அப்படின்னு கேட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க தியாகி அஞ்சலை அம்மாளோட படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் தியாகி அஞ்சலை அம்மாளோட வரலாறு ஒன்று இருக்குங்க. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த வீர பெண்மணி அவங்க. தமிழ் சினிமாவில் யாரு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இங்க ஒரு பெரிய கார்பரேட் இருக்கு. இதான் உண்மை. இந்த காதல் அப்படிங்கிற ஒரு சப்ப காரணத்தை வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் ஒழிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது தலைமுறையாக வன்முறையை சேர்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் மரணத்துக்கு பயப்படுறதா மரணம்னு வாழ்றோங்க நாங்க. அப்படின்னும் போது என்ன கதை கதையை ஓடி அந்த டைட்டில் போதப்போ ஷூட்டிங் சொல்ல வர கொண்டாட தான் போறீங்க, பார்க்க தான் போறோம். சுபாஷனே கவலைப்பட வேணாம். இது வந்து இப்படிலாம் தாண்டி பிரச்சனைலாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலர்ச்சி. உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படியா அது வந்து யானை மேல அம்பாரி வச்சு குருவன் எப்படி படத்தை கொண்டு போய் தியேட்டருக்கு விட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து திரௌபதி நான் சந்திக்க பிரச்சனை நான் தனியா சந்திச்சேன். நீங்களாவது இவ்வளவு பேர், உங்களுக்கு கோபியண்ணன் கூட இருந்தாரு, மாரியப்பண்ணன் கூட இருந்தார், நிறைய பேர் இருந்தார். நான் தனியாலாம் திரௌபதியை வந்து சென்சார்ல அவ்வளோ போராடி அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு வரைக்கும் அந்த க்ரௌட் ஃபண்டிங்ல அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது ஒரு புக்கா எழுதுனா கூட பத்தாது, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். பட் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல அது வேற மாதிரியான ஒரு ரிசல்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு திரௌபதி மறுமலர்ச்சிக்கு அப்புறம் வட தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெரிய ஹிட்டாக போகிற படம் காடு வெட்டி. ஸோ நீங்கள் வந்து அதை அப்படி ஈஸியாலாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது, ஈஸியாக போய் அந்த வெற்றியை அடைஞ்சிடவும் முடியாது. இது இங்கே தழுதழ வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆரம்பம் தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆடியோ லான்ச்சுன்னு வந்து. இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போகுது. இது சென்சார் பண்ண ட்ரெய்லர், இது வராது யூடியூப்ல. கண்டிப்பாக வேற ட்ரெய்லர் வச்சிருப்பாங்க. சாதாரண ஆளுங்க இல்லை இவனுக்கு, பின்னாடி இருக்கவனுங்க. நான் அப்படிதான் நம்புறேன். ஸோ யூடியூபுக்கு வேற ஒரு ட்ரெய்லர் வரும், சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும். ஏன்னா சென்சார்ல கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுவாங்க? அது 11:52 இது இன்னொரு 7 நிமிஷம். புது ட்ரெய்லர் தானே சொன்னல. எதுக்கு அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டு? சென்சார் தானே கட் பண்ணாங்க, ட்ரெய்லரில் காட்டிடலான்னு எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க. ஸோ 11:52 அதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனையை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்றதை பொறுத்து தான் இது எவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறப்போகுது. அதை நம்பி தானே தைரியமா பேப்பர்ல கதை எழுதுறது. வேற யாரை நம்பி எழுதுறது? எங்களை கூப்பிட்டு சினிமா ஃபங்க்ஷன்ல அவார்டை கொடுக்க போறாங்க, ஃபங்க்ஷனு கூட போட மாட்டாங்க எங்களெல்லாம். ஆனா நீங்க கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்படிதான் நான் இவ்வளவு தூரம் வந்து நின்றுட்டு இருக்கேன். இவ்வளவு வரவேற்பு, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவ்வளோ பெரிய ஓப்பனிங். ஸோ சினிமாக்குள்ளே கண்டிப்பாக கொண்டாட மாட்டாங்க. நான் சோலைக்கும் சொல்லிடுறேன், இந்த படத்தோட ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிடுறேன். பட் மக்களோட கொண்டாட்டம் வேறு மாதிரி இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும். இது ஒரு மினிமம் கேரண்டி படம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜில் சொல்லிடுறேன், இது ஒரு மினிமம் கேரண்டி படம். தைரியமாக வாங்கி தேட்டரில் போடுங்க.
இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமாவில் இருக்க வறட்சி இந்த படம் கண்டிப்பாக தீர்த்து வைக்கும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நான் எல்லாமே பேசிட்டாரு பேரரசு சார், புட்டு வச்சிட்டாரு படத்தோட கதையை. அவருக்கு தெரியும், அதான் அவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஒரு டைரக்டர் பிரித்து சொல்லிட்டாரு. பெண்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய விழிப்புணர்வு படம். ஏன்னா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேறு என்னென்ன சொல்ல முடியும்? காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு சோலை ஏதாவது தப்பாக சொன்னாருன்னா என்ன ஆவார் சோலை? ஸோ இங்கேருந்து இதை ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிற படமாக தான் எடுப்பாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம். ஏன்னா அப்படி தான் எங்களுக்கு காடு வெட்டி கூறி ஒன்று அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. சும்மா சொல்லிட்டு போல. தமிழ்நாட்டில் முதல்ல இந்த மாதிரி தப்பான காதல், ஜாதி பார்த்து காதல் பண்ணுறது, பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்ணுறது முதல்ல எதிர்த்தவர் அவர் தான். ஸோ அவரோட பேரை தலைப்பாக வச்சுட்டு வேறு என்ன சொல்ல முடியும்? நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமாக இருக்கும். என் படத்தை எந்தெந்த பெற்றோர்கள்லாம் போய் தேட்டரில் பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள். நான் உத்தரவாதமாக சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்தில் வரும். சாதிக்கோட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் முன்னாடியே கேட்டிருக்கேன், ஹெட்செட்லேயே கேட்டிருக்கேன். இப்போ தேட்டரில் தான் கேட்குறோம். ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேட்டிருக்கேன். அப்போயே சொன்னேன், இதில் 2 பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப. நான் எதிர்பார்க்குறேன் அதை பார்க்கன்ட்டு. ட்ரெய்லர் எப்படி இருந்தது? மியூசிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வேறு உடச்சிட்டார் அண்ணன். பேக்ரவுண்டில் வந்து குருன்னு வரப்போகுதுன்னு, தேட்டர் என்ன கேட்க போகுதுன்னு. நான் சூப்பர்ண்ணா, அதெல்லாம் பெரிய ஐடியா, ரொம்ப சூப்பர் ஐடியா. அது சாதாரணமாக வராது. கனெக்டாக இருக்கீங்க நீங்களும் சொல்லி ஆரம்பிங்க சார் கூட. ரொம்ப சந்தோஷம். அது தேட்டரில் பாருங்கண்ணா. அதுக்கப்புறம் அது ரிங்டோன், நான் இன்றைக்கி வரைக்கும் திரௌபதி ரிங்டோன் தானே வச்சு சுற்றி நிற்கிறேன். நான் ருத்ரதாண்டவம் பண்ணிட்டேன். நான் வந்து பகாசுரன் பண்ணிட்டேன். ருத்ரதாண்டவம் ரிங்டோன்னா பக்தியாக இருக்கவங்களாம் வச்சுப்பாங்க. உணர்வாக இருக்கவங்க எல்லாரும் திரௌபதி ரிங்டோன் தான். இப்போவும் எவ்வளோ பெரிய இருக்குன்னு ஃபோன் அடித்தாதான் தெரியும். எல்லாம் சைலன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி கொண்டாடுற மக்கள். ஸோ வட தமிழ்நாட்டிலேருந்து அடுத்து வர ஒரு மிகப்பெரிய இயக்குனர் சோலை ஆறுமுகம். ஸோ பல கஷ்டப்பட்டுருக்காங்க. கேமராமேனோட ஒர்க்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒர்க்கு. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் வேல்யூ வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சோலைகிட்ட அந்த கமர்ஷியல் வேல்யூ இருந்திருக்காது. கேமராமேன் உருவாக்குனது தான் அந்த கமர்ஷியல் வேல்யூ நல்லா தெரியுது. ஏன்னா யதார்த்தவாதி சோலையோட எழுத்துக்களில், சோலையோட பேச்சில் வந்து யதார்த்தம் தான் அதிகமாக இருக்கும். பட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு முத்தையாசர் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படி இருக்குது அதில். ஸோ அதை வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய சப்போர்ட் அது. அப்படி ஸ்ரீகாந்த் தேவாஸோட மியூசிக்கும் அதில் சேர்றப்ப அதோட கமர்ஷியல் வேல்யூ வந்து இன்னும் ஹை போகுது. ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நமக்கு வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட் வருது. ஸோ தேட்டரில் கண்ணன் மாஸ்டரோட ஸ்டண்ட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் பார்த்தேன். அதை பெரிய ட்ரீட் இருக்குது உங்களுக்கு. எனக்கு இவ்வளோ கமர்ஷியல் வேல்யூ படம் பண்ண தெரியாது. ஏன்னா என் கேமராமேன் எனக்கு மேலே யதார்த்தவாதி. நானாவது ஒரு சீன் கொஞ்சம் கமர்ஷியல் போகலான்டானா அவன் கையை பிடிச்சி ஏற்றுருவான். தப்பு பண்ணுற இன்னும் எவ்வளோ லைவாக போட்டு போகலான்றான். ஸோ இப்படி இதே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இங்கேருந்து ஒரு மாதிரி சோலை ஒரு புது படம் காட்ட போகிறாரு. ஒரு 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். என்னோட அப்டேட்டும் சீக்கிரம் சொல்கிறேன், கேட்டதாக இருக்கீங்க. எனக்கு வந்து நான் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம், பெரிய ஹீரோ கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சதால இவ்வளோ டிலே. அது தப்பு தான் போல. நான் திரௌபதி 2 பண்ண போகிறேன் சீக்கிரமாக நான் முடிவு பண்ணிவிட்டு எப்போ பண்ணுறேன்றது அறிவிப்பு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி காட்டு வெட்டியை கொண்டாடி முடிங்க. அடுத்த அறிவிப்பு சீக்கிரம் வரும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போகிறீங்க. ஆர்கே சுரேஷ் என்ன சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிற சொன்ன மாதிரி அடுத்து நெப்போலியன் சார் ஒரு வீரமான ஹீரோ, ஒரு கிராமத்து ஹீரோ வேணும்னா ஆர்கே சுரேஷ் சாரை தேடி போய் நம்ம கதை சொல்லலாம். என்கிட்ட சண்டை போட்டுருக்காரு. மீசன்னு ஒரு டைட்டிலில் கதை வச்சிருக்கேன்டா, எப்படா டைரக்ட் பண்ண போகிறேன்னு சண்டை போட்டுன்னு இருக்காரு. நான் ரிச்சர்ட் சாருக்கு ஒரு படம் பண்ணேன். அது கடைசி 3 படம் பண்ணுறதா ஒரு வாக்குறுதி வந்து அதை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க காடு வெட்டிக்கு அப்புறம் தெரியுது. ஏன்னா கமர்ஷியல் வேல்யூ அவ்வளோ பீக்கில் இருக்குது. மாசாக இருக்கீங்க ஸ்க்ரீனில் பார்க்க. உங்களை வில்லனாக இருக்கிறப்பவே எனக்கு பாம்பேலேருந்து 2 பொண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் கேட்டாங்க. ஹீரோ ஆனதுக்கப்புறம் எனக்கு பாம்பேயில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பெரிய ஃபேன். உங்களுக்கு என்கிட்ட நம்பர் கேட்டு பயங்கர தொல்லை. ஹீரோ ஆனதுக்கப்புறம் என்ன நல்லா நடக்க போதோ தெரியல. ஸோ பிஸி ஆகிடுவீங்க, எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. ஸோ பல தயாரிப்பாளர்கள் இந்த படத்துக்கு இது ஒரு வெளியே தெரியாத ஒரு கூட்டு முயற்சி திரைப்படம். ஏன்னா நான் ரொம்ப 500, 100, 200ன்னு வாங்கி திரௌபதி பண்ணதால நான் வெளிப்படையாக அது கூட்டு முயற்சின்னு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ஷேர் பண்ணி 10 lakhsக்கு மேலே ஷேர் பண்ணி
பல தயாரிப்பாளர்கள் இணைஞ்சி செஞ்ச படம் வந்து இந்த காடு வெட்டி. அவ்வளோ பேருக்குமே நிறைய சோதனைகள், மன உளைச்சல். ஏன்னா ஒரு 4 வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட் முடங்கி இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் சேட்டலைட் ஓடிடி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க அந்த மாதிரி சம்பவம் தான் பண்ணியிருக்கிறது. ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான டிமாண்ட் 2 மடங்காக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். எதுவும் அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களை நம்பி தான் நானும் சொல்லிட்டு போய் தைரியமாக உட்கார்றேன். படத்தை ஹிட்டாக வேண்டியது உங்கள் பொறுப்பு. வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நான் பணியாற்றதில் மிக பெருமை அடைகிறேன். ஏனென்றால் சமீப காலங்களாக நம்ம தமிழ் திரைப்பட இந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நேற்று கூட 2 நாள் கூட பாம்பேல வந்தேன். சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்கே தான் நடக்குது. இது அது உதவி இயக்குனர் இருக்கும்போது தான் அது வரமாட்டேங்குது. ஒரு படம் ஜெயிச்சதுக்கப்புறம் எங்களை நசுக்கிறாங்க, பிதுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது எதை சொல்ல வரேன்னு தெரியல. பொதுவாக இந்த படத்தோட கதை சகோதரர் சோலை ஆத்மோ அவர்கள், அவரும் 4 தயாரிப்பாளர்கள். முக்கியமாக அந்த 4 தயாரிப்பாளர்கள் மிக மிக நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னா உண்மையில கண்டிப்பாக தில்லு வேணும். அந்த தில்லுக்கு நான் ரொம்ப அது இல்லாமல் அந்த காடு வெட்டி ஐயா காடு வெட்டியாக எடுத்திருக்கிறார்ல, அவர் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா குறிப்பாக இந்த படத்தில் ஒரு முதல் இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் நடக்கும்போது எனக்கு 3-4 டைலாக் சொன்னார் நம்ம சகோதரர் சோலை. அதுக்கு நான் நிறைய கட்சி சொன்னேன். பட் அது சூழ்நிலை எங்களுக்கு நிறைய மழைகள் வந்ததுனால நான் மறுபடியும் பேஷ் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னாலையும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல. இல்லைனா இன்னும் அந்த இன்ட்ரோடக்ஷன் அது சோலை சாரே அந்த டைலாக் பேசியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். எதுக்குன்னா அந்த படம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தன்னோட ஒரு பெரிய உணர்வு வந்தது. ஏன்னா அந்த ஷூட்டிங் சார்ந்த மக்கள் அனைவரும் ஷூட்டிங் பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் பணியில் ஐயா காட்வெட்டி குரு ஐயாவுடைய பேட்ச் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏற்கனவே அவரை பற்றி நான் அவரை ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன். எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டார். நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் அவர். அவருக்கு இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா சொல்லும்போது எனக்கு அது இன்னும் அந்த படத்துல மிகமாக நல்ல வேலை செய்யணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா அந்த கதையில எனக்கு அந்த கதையோட ஒவ்வொரு சிச்சுவேஷனும் எனக்கு மிகப்பெரிய யுக்தியை கொடுத்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் பிரம்மாண்டமா வேலை செய்யணும்னு சொல்லும்போது நானே கிளைமேக்ஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்தேன். ஆனால் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயாரிப்பாளர் கொஞ்சம் லாஸ் தான். என்ன லாஸ் தானே உங்களுக்கு? ஆமாம். ஏன்னா அவங்க பட்ஜெட்டாக எடுக்கிறாங்க. பட்டு கனல் கன்னட பேச முடியல, கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு, ரெயின் அப்படிலாம் இருக்குது. ஆனால் எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் 2 நாள் பேட்ச் ஒர்க்கே நம்ம சோலை மாரிமுத்தன் மேனேஜர் கூப்பிட்டார். அப்போ நான் கிடைக்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. உதவியாளர் நம்பரெல்லாம் வேணாம், வந்தால் நீங்கள் வாங்க நான் முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ஜென்ம பூமி ராமரை பிரதிஷ்டப்படும் போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் அன்று சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுங்கன்னு சொன்னாங்க. சில பேர் மட்டும் 6 மணிக்கு விளக்கேற்ற விட்டால் நாங்கள் தீவிரவாதி என்று சொன்னார்கள். இது முன்னாடி முதலியாளர் இருக்கும்போது எல்லாம் சொல்லவே மாட்டாங்க, வளர்ந்தோன்னு சொல்றாங்க. ஆனால் என் ராமனுடைய கலரையே என் ராமனுடைய கலர் வந்து நீலம். அந்த நீளத்தையே தன் தயாரிப்பாளரின் கம்பெனி பேரை வைத்துக் கொண்டு இதற்கு வர்ணம் செய்கிறவர்களை பார்க்கும்போது வேதனை இருக்கிறது. அதற்கெல்லாம் இந்த கால்வெட்டி சரியான பாடம் புகட்டும். போர் வீரர்களுக்கான பயிற்சி மைதானமா உருவாக்குனாங்க. பாதி நிலங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க, பாதி நிலங்களை போர் பயிற்சிக்காக பயன்படுத்தி இப்போ போர்க்காலங்கள்லாம் முடிவடைந்த பிறகு அந்த போர்க்குடி மக்கள் எல்லாமே வந்து விவசாய குடிகளாக மாறுறாங்க. விவசாய குடிகளாக மாறும்போது அந்த நிலங்கள் வந்து ஊர்களாக மாறுகிறது.
அந்த ஊருக்கு அவங்களாவே அந்த விவசாய விவசாய குடிகள் ஒரு பேர் வைக்கிறாங்க. என்னன்னா இந்த நாங்கள் இந்த வீடு கட்டி வாழ்றோம் இல்லையா, இந்த இடத்துக்கு காடு வெட்டி அப்படிங்கிற ஒரு பேர். இந்த பேர் தமிழ்நாட்டில் 11 இடத்துல இருக்கு. அதனால காடு வெட்டி என்பது வரலாற்றில் இருக்கிற மிக சரித்திரமான ஒரு சொல்லுங்க. இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கறது. அனைத்து சமூக பெண்களுக்காக யாரை பத்தியும் கவலைப்படாம அஞ்சாம பின்வாங்காம குரல் காத்தவனுடைய ஒரு அடையாள குரல் இது. இதை அனுமதிங்கன்னு சொன்னோம். இல்லைங்க கீழே நீங்க நடுநாட்டின் கதை போடுங்க, அது போடுங்க, சரி ஓகே. அதுக்கப்புறம் நம்ம படத்துல ஹீரோட ஜீப் புல்லட் யூஸ் பண்ணுவார், 2 வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரியான ஒரு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. இது ஒரு அதிர்ச்சி. சார் சிங்கத்தை ஏன் சார் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க? சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 படம் வந்திருக்கு. எந்த ஹீரோயிசம் பாட்டு வந்தாலும் சிங்கம் சிங்கம் சிங்கம்னு வருது. ஆனால் என்ன சார் எங்களுக்கு ஜீப்பில் புல்லட்டில் கார் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்லை சார், இல்லை சார், அது ஒரு மாதிரியான நீங்கள் வெறி ஏற்றுறீங்க சார். என்னங்க இது? தமிழ் சினிமாவில் இருக்கிற 75% படத்தில் சிங்கம்னு டைலாக் யூஸ் பண்ணுறாங்க, டைட்டில் வருது, வசனம் யூஸ் பண்ணுறாங்க, பாட்டில் வருது. நாங்கள் பயன்படுத்தலாம் வெறியத்துக்கு என்னங்க இருக்குது? அப்புறம் நாங்கள் எடுத்து சொல்லும் போது அதை அனுமதிச்சாங்க. அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, அதில் நம்ம அம்பேத்கர் படம் வச்சுருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. காரல் மார்க்ஸ் படம் வச்சுருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. பெரியார் படம் வச்சுருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் வச்சுருந்தோம், இந்த படத்தை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. யாருங்க என்னங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, தியாகி அஞ்சலை அம்மாளோட படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தியாகி அஞ்சலை அம்மாளோட வரலாறு ஒன்று இருக்குங்க. சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த வீர பெண்மணி அவங்க. பாரதியாரோட முதல் நினைவு நாளை 100 கைதிகளுக்கு சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு போய் கடலூர் சிறையில அந்த கைதிகளுக்கு பந்தி வச்சு கொண்டாடின ஒரு வீர மங்கை அவங்க. தமிழகத்தின் ஜான்சி ராணி. அவங்களுடைய அவங்க படத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஒன்று அதை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது இந்த வரலாறு சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஸோ இது மாதிரி தமிழ் சினிமாவில் யாரு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இங்கே ஒரு பெரிய கார்பரேட் இருக்கு. இதான் உண்மை. இந்த உரிமையில நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல நாங்க பேச வேண்டிய விஷயம். அதை தாண்டி மனித சமூகங்கள் உருவாகும் போது ஒவ்வொரு தொழிலை அடிப்படையாக கொண்டு தான் கூட்டமாக பிரிச்சாங்க. அந்த கூட்டத்துக்கு சமூகம்ங்கிற ஒரு பேரு அந்த அனுமதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து சொல்லும் போது அஞ்சலை அம்மாவோட படங்கள் அனுமதிச்சாங்க. இப்போ அந்த மனித சமூகங்கள் வெவ்வேறு கூட்டங்களாக இருக்கும்போது அதை என்ன பண்றாங்கன்னா, செய்யும் தொழிலின் அடிப்படையெல்லாம் பிரிக்கப்பட்டது. ஆனால் மனிதனோட குறுக்கு புத்தி என்ன மாறுதுன்னா, அது ஒரு பட்டியலா மாறுது. 1, 2, 3 ஒரு பட்டியலா மாறும்போது மேலே இருக்கிறவங்களாம் உயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், கீழே இருக்கிறவங்களாம் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். மனுஷன் அவனுக்குள்ள இருக்கிற குறுக்கு புத்தி அப்படி வேலை செய்யுது. சரி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு அழுக்கு, ஒரு பிழை. இப்ப இந்த அட்டவணை பட்டியலோட பிழையை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, அதற்கு கல்வி அறிவு தான் சிறந்த வழி, முதல் வழி. 2வது வழி பொருளாதார மேம்பாடு, இது 2வது வழி. 3வது வழி புரிதலை ஏற்படுத்துவதல். வா சண்டைக்கு, நீ அடிக்கலாம், நீ 200 வருஷம் அடி வாங்கினா நான் திரும்ப அடிக்கிறேன், இது இல்லை. புரிதலை ஏற்படுத்துவது. ஒருத்தனுக்கு அறிவில்லை, மிருகமா இருக்கானா, அவனை புரிய வச்சா மட்டும்தான் அவன் மாறுவனை தவிர, அவனை அடிச்சு புரிய வைக்கிறது வன்முறையை சேர்க்கும், தலைமுறையா வன்மையை சேர்க்கும். அதனால நாம இந்த சமூக வேறுபாடை கலைப்பதற்கு நேர்மையான பாதையில போவோம். இந்த காதல் அப்படிங்கிற ஒரு சப்ப காரணத்தை வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் ஒழிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, அது தலைமுறையாக வன்முறையை சேர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ் சினிமாவில் நீண்ட நாளுக்கு பிறகு வட மாவட்டத்தில் வாழ்கின்ற மனிதர்களுடைய கலாச்சாரங்களை, வாழ்வியலை, அரசியலை உள்ளபடியாக பேசுகிறோம். இதான் இதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம படத்துல கூட நம்ம ஒரு வசனம் வச்சிருப்போம், மரணத்துக்கு பயப்படுறதா மரணம்னு வாழ்றோங்க நாங்க அப்படின்னும் போது என்ன, உயிரெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம காடு வெட்டியார அவரை தான் நம்ம ஒரு பெரிய ஒரு ஹீரோவா நினைக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, நான் நிறைய பேர்த்த போய் கதை சொல்லுவேன், டெக்னீஷியனு, ஆர்டிஸ்ட் நிறைய பேர்ட்ட கதை சொல்லும்போது, கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், படத்துக்கு என்ன டைட்டில்னு சொல்லுவேன். காடு வெட்டி அப்படின்னும் போது ஒரு 2 நாளில் நான் டிஸ்கஷன் முடிச்சு சொல்லட்டுமா அப்படின்னுவாங்க. 3ஆவது நாள் ஃபோன் அடிச்சோம்னா, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேறு படங்கள்லாம் இருக்குது, அது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாமா. என்னன்னா, அந்த டைட்டில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வகையில் நம்ம படத்தோட ஹீரோ சுரேஷ் அண்ணன் அவரை சந்திக்கும் போது, சொல்லியா என்னையா படம் பேர் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அண்ணா காடு வெட்டின்னு வச்சிருக்கேன். என்ன சொல்கிறாங்க, காடு வெட்டி அப்படின்னு. கதை என்ன, கதையை ஓடி அந்த டைட்டில் போதப்போ எப்போ ஷூட்டிங் சொல்ல வரேன். இல்லைண்ணா
அந்த ஹீரோக்களுக்கு சம்பளம் அடா முடியா நீ ஷூட்டிங் டேட்டை சொல்லியா நீ யாரு எவ்வளோ பெரிய வீரன் அவர் என்னுடைய எனக்கு பிடிச்ச தலைவன், என்னுடைய ரோல் மாடலு. அந்த படத்தில் நான் நடிக்காம வேற யார் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் எனக்கு உடனடியாக வந்து நிற்கிற ஒரு ஹீரோ. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் ஆர்கே சுரேஷ் அண்ணனுக்கு ஒரு லட்சம் நன்றிகள். படம் எடுத்துட்டோம், உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான லட்சியவாதிகளை உருவாக்கியிருப்பீங்க. அந்த வகையில் என்னையும் ஒரு கடைப்பிள்ளையாக நினைத்து என்னையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.